சம்மர் சீசன் வந்துருச்சு. நெறைய வயதானவங்க இப்போ வந்து வேலைக்கு போறாங்க. நடு வெயில்ல போறாங்க. ஸோ இவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆர் எல்ஸ் ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயங்கள்லாம் கையாள வேண்டியது இருக்கு? கண்டிப்பா. நீங்க சொல்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் ஸ்ட்ரோக் கீழ வருது. ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது என்னன்னா வந்து, இப்ப இந்த சம்மர் சீசன்ல டைரக்ட்டா தலையில அவ்வளோ ஹீட் படும்போது, நம்ம மூளையில வந்து பேசல் தெர்மோஸ்டாட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஹைப்போதாலமஸ். அதுதான் நம்ம டெம்பரேச்சர் குரு, டெம்பரேச்சர ரெகுலேட் பண்றது. அது வந்து சூடாகுது. அப்ப பாடியோட கோர் டெம்பரேச்சர், கோர் வெப்பநிலை ஏற ஆரம்பிக்குது. அப்ப 36லேருந்து நம்மளுக்கு 38 டிகிரிக்குள்ள இருக்கணுன்றது 40, 41, 42 அப்படின்ற மாரி டிகிரி ஏறும்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சடனா எல்லா உறுப்புகளும் செயலிழக்குது. அப்ப நம்ம திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் போது, நீங்க சொல்ற மாரி திடீர்னு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், லிவர் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்கோட சிம்ப்டம்ஸ். இப்ப இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணலான்றது தான் உங்களோட கேள்வியா இருக்கு. சரி, இப்ப கேள்வி ஆன்சர் வந்து பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார பாதிக்குது? அப்படின்னும்போது நீங்க அழகா சொன்ன மாரி இந்த வயதானவர்கள், அதே மாரி இந்த குழந்தைகள். இந்த 2 குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேசல் தெர்மோஸ்டாட்டோட கண்ட்ரோல்க்கு அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்காது. அப்ப இந்த குரூப் வந்து இந்த வெயில்ல வந்து மெயினா போறத வந்து தவிர்க்க வேண்டும். எஸ்பெஷலி இந்த 11 மணிலேருந்து இந்த 1, 2 மணி வரைக்கும். ஏன்னா உச்சி வெயில்னு சொல்றோம். அப்பதான் டெம்பரேச்சர் கொஞ்சம் பீக்ல இருக்கும். அப்ப இந்த டைம் அப்ப அவங்க போறதே தடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டு. 2வது அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் மாரி மாத்திரைங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி வயசானவங்க பிபிக்கு போடுற மாத்திரை. என்டிஜி, பீட்டா பிளாக்கர்ஸ். இந்த மாரி மாத்திரைங்க நீங்க ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்களுக்கும் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.